ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை. அசைவ உணவு. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஆதியாகமம் 9:3. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு காய்கறி உணவையே தந்தார். ஆதியாகமம் 1:29. ஆனால் நோவாவின் காலத்திற்குப் பிறகு மனுக்குலத்திற்கு சைவ உணவோடு கூட அசைவ உணவையும் சேர்த்து தந்தருள சித்தமானார். பூமியிலே நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களும் சமுத்திரத்தின் மச்சங்களும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக என்று கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 9:2. மனிதன் தனக்கு இஷ்டமான உணவை போதுமான அளவு உண்ணும்படி அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஒருமுறை மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து, இந்த வனாந்தரத்தில் யார் எங்களுக்கு அசைவ உணவு தருவார்கள்? இறைச்சி சாப்பிட ஆசைப்படுகிறோம், தினமும் இந்த மன்னாவை சாப்பிட்டு சலிப்படைந்திருக்கிறோம் என்று சொன்னபோது கர்த்தர் அங்கே காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று இஸ்ரவேலரின் பாளையத்திலே காடைகளை கொண்டு வந்து குவித்தது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். எலியாவை கர்த்தர் 3 விதங்களிலே போஷித்தார். முதலாவது, கர்த்தர் காகங்கள் மூலமாக அசைவ உணவை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. 1 ராஜாக்கள் 17:6. இரண்டாவது, கர்த்தர் சாரிபாத் விதவியின் மூலமாய் போஷித்தார். அவளுடைய பானையிலிருந்த மாவும் கலசத்திலுள்ள எண்ணெயும் பஞ்சகாலமெல்லாம் குறைந்து போகாமல் இருந்தது. 1 ராஜாக்கள் 17, 13, 14. மூன்றாவதாக, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவை போஷித்தார். தேவதூதன் கொண்டு வந்தது என்ன? தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீருமே. 1 ராஜாக்கள் 19:6. கர்த்தர் உங்களையும் அற்புதமாய் போஷித்து வழிநடத்துவார். இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31, 32. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒரு முறை 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். இன்னொரு முறை 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு 4000 ஜனங்களை போஷித்தார். மீன்களைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த அசைவ உணவினை ஜனங்கள் எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் கூட திபேரியா கடற்கரையிலே சீஷர்களை எதிர்பார்த்து அவர்களுக்கு உணவை சமைத்து வைத்திருந்தார். அது அசைவ உணவு. வேதம் சொல்கிறது, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். யோவான் 21:9. தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே உங்களையும் கர்த்தர் அப்படியே போஷித்து நடத்துவாராக. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். யோவான் 6:51.